எந்த பாஜக ஆட்கள் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்களோ குருமூர்த்தி போன்றவர்கள், அந்த பாஜகவோட பாராளுமன்ற தேர்தலிலேயே கூட்டணி கூடாது, வைக்கக்கூடாது என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் கொள்கையா இருந்தது. அவரு அதிமுகவோட பேசி முடிச்சு ஒரு ஃபைனலைஸ் பண்ண பிறகு, அவரே சொன்ன தகவல் படி மறுநாள் காத்தால நான் அதிமுக ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு குரல் வருது. அண்ணாமலை உள்ள வராரு. எனக்கே தெரியாது, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இது யார் பண்ணது? இது அன்புமணி பண்ணதுதான். அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போறதுக்காக அவர் பண்ணினார். அப்போ டாக்டர் ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பலனளித்து போயிடுச்சு. அவருக்கு அதனால ரொம்ப கோவம் வந்திருக்கு அவருக்கு. ஏன்னா கூட்டணி என்பது கட்சியுடன் கூட்டணி பேசுவது மட்டுமல்ல. கூட்டணி பேசும்போது பாமக போன்ற கட்சிகள் வந்து தேர்தல் செலவுக்கான பணத்தையும் கேட்பாங்க. அதை கொடுக்கறதுக்கான பெரிய கட்சிகளும் ரெடியா இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து நிதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால வந்து அங்க வந்து ஒரு இந்த கூட்டணியை வந்து அன்புமணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாருன்னோடனே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷா மாறி, அதுதான் வந்து சரி நம்ம கேட்கிற ஒருத்தனை வந்து உள்ள கொண்டு வரணுன்ட்டு தான் அவங்க இவரை கொண்டு வராங்க.